மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் நாளை இருப்பதை முன்னிட்டு இன்றைக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளிலுமே பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு எல்லா முகாம்களிலுமே பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய உடல் பரிசோதனை செய்து கொள்வது, அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது என்று எல்லா இடங்களிலுமே பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர பல்வேறு இடங்கள்ல அன்னதானம் செய்வது, இரத்த தானம் செய்வது, அதே போல நலத்திட்ட உதவிகள் வழங்குவது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி இன்றைக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் திருச்சியில முழுவதுமாக. அதே போல தற்போது மணப்பாறையில அந்த ரத்த தான முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல மருத்துவ முகாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாமை காலையில மணப்பாறையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு கதிரவன் அவர்கள் துவங்கி வச்சாரு. இன்றைக்கு அந்த முகாம் அப்படியே பார்த்துட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு இன்னொரு அன்னதான விழா நடக்க இருக்கிறது. திரு கதிரவன் அவர்களுடைய ஏற்பாட்டில் அந்த அன்னதானத்தையும் துவக்கி வச்சுட்டு நாங்க இங்க வந்திருக்கோம். அடுத்தது ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் மெயினா அவங்க எல்லாரும் சந்திக்கிறோம். என்ன அப்படின்னா, கடந்த சில தினங்களாக உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், திருச்சியில திமுகவினரால என் மேல ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக் நடந்துகிட்டு இருக்குது. எங்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், திருச்சியை தங்கள் கோட்டைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கு அந்த கோட்டை தளபதியின் கோட்டையாக மாறிடுச்சு அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாம ஸ்ரீரங்கத்தில் எம்எல்ஏவை காணவில்லை, திருச்சியின் அமைச்சர் ரமேஷை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட்டட் அட்டாக், பொதுமக்களே இதை சொல்வது போலவும், பொதுமக்கள் இப்படி ஒரு கம்ப்ளைண்டை முன்வைக்கிறது போலவும் ஒரு டார்கெட்டட் கேம்பெயினை பாத்தீங்கன்னா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது முற்றிலும் பொய்யான ஒரு கேம்பெயின். இது பொதுமக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை வெறும் வாய் வார்த்தையா சொல்லக்கூடாது, இதற்கான ஆதாரங்களோடு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு இங்க வந்தது. இது பாத்தீங்கன்னா கடந்த 1 மாத காலமாக என்னுடைய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு உடனடியாக என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து, என்னுடைய அலுவலக அதிகாரிகளை வைத்து, என்னுடைய பயணிக்கக்கூடிய கழகத்தின் தோழர்கள் நிர்வாகிகளை வைத்து சம்பந்தப்பட்ட மக்களின் குறைகளை உடனடியாக தீர்த்ததற்கான இது ஆதாரம். நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல துவங்கப்படாமல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ், மக்களுக்கு தேவையான தண்ணீர் தொட்டி திறக்கிறது, கழிப்பறைகள் திறப்பது, அதே போல சுத்தம் செய்து கொடுப்பது, மக்கள் என்னென்னலாம் கோரிக்கை வச்சாங்களோ அது அத்தனையும் நம்முடைய கழக தோழர்களும் என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளும் உடனடியாக அந்த மக்கள் கோரிக்கைகளுக்கு எல்லாம் செவிசாய்த்து அது அத்தனையும் செய்து கொடுத்துருக்கிறோம். இது எல்லாம் அதற்கான புகைப்படங்களோடு இருக்கக்கூடிய ஆதாரம். கடந்த 1 மாதமாக ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில, நான் வெற்றி பெற்ற தொகுதியில மக்களுடைய குறைகளை தீர்த்ததற்கான புகைப்பட ஆதாரங்கள். நான் ஒரு இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சராக இருக்கிறேன். அப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களையும் சீரமைக்கக்கூடிய பணிகள்ல ஒரு பக்கம் நான் இயங்கிக்கிறேன். அதே போல திருச்சியின் பொறுப்பு அமைச்சராக நான் இருப்பதனால உங்க எல்லாருக்குமே தெரியும், 2 வாரத்திற்கு முன்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய அனைத்து துறை அதிகாரிகளையும் அழைத்து, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து ஒரு சீராய்வு கூட்டத்தை நடத்தணும். அதுல நீங்க எல்லாருமே கலந்துக்கிட்டு அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு மாதமும் அந்த கூட்டத்தை நடத்துவோம்னு சொல்லி ஒட்டுமொத்த திருச்சியின் பொறுப்பு அமைச்சராக அந்த சீராய்வு கூட்டத்தை நான் முன்னெடுத்திருந்தேன். அதே சமயத்துல ஸ்ரீரங்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய பணி எங்கத்தையும் தடைப்பற்றக்கூடாது, நான் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள இருக்கணும் இல்லையோ, ஆனா பணிகள் நடந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய கழக தோழர்களையும் என்னுடைய எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளையும் வைத்து இவ்வளவு தூரம் இந்த கடந்த மாதங்கள்ல எங்களுக்கு வந்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அப்ப இவ்வளவு நடவடிக்கை எடுத்த பொதுமக்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கக்கூடிய எங்களை பார்த்து ஸ்ரீரங்கம் தொகுதியில் எம்எல்ஏவை காணவில்லைன்னு திமுக ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர் போன் அடிச்சா எடுக்கிறது கிடையாது, அமைச்சரோட அலுவலகத்துல போன் பண்ணா எடுக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது என்னுடைய அலுவலகத்துல நான் நியமிச்சிருக்கக்கூடிய இந்த மனுக்களை பெறக்கூடிய அதிகாரி மெயின்டைன் பண்ற நோட்டு. இதுல ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய போன் கால்ஸ்ல முக்கியமான குற்றச்சாட்டுகள், எதெல்லாம் ஏற்கத்தகுந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறதோ, எதெல்லாம் ஏற்கத்தகுந்த மனுவாக இருக்கிறதோ, அந்த மனுக்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யார் யார் போன் பண்ணாங்க, எந்த டேட்ல பண்ணிருக்கிறாங்க, யாருடைய மொபைல் நம்பரு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்றாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. அப்ப இதன் மேலாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இந்த ரிஜிஸ்டர் என்னுடைய எம்எல்ஏ அலுவலகத்துல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு கால்ஸ் அட்டன் பண்றோம், எவ்வளவு புகார்கள் அட்டன் பண்றோம்னு சொல்லிட்டு, இது அனைத்திற்கும் மேல நாங்கள் எந்தெந்த புகார்களை எல்லாம் சரி செய்து கொடுத்திருக்கிறோமோ அந்த புகார்களுக்கு பொதுமக்களிடமிருந்து நன்றி கடிதம், இது எல்லாமே என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாங்கள் முடித்து கொடுத்த பணிகளுக்காக எனக்கு நன்றி தெரிவித்து எழுதிய கடிதங்கள், சங்கங்கள்ல இருந்து
எல்லா மக்களும் எனக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்த கடிதத்தையும் என்னிடம் என்னுடைய தோழர்களும் எம்எல்ஏ அலுவலக அதிகாரிகளும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அப்ப இப்படி எல்லா வகையிலும் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் மக்களுக்கு செவிசாய்த்து, நான் தொகுதிக்குள்ள இருந்தாலும் இல்ல தமிழ்நாடு முழுக்க மற்ற இடங்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல கோவில்கள் ஆய்வுல சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் தொகுதியின் வேலை மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல திருச்சி மாவட்டத்திற்கான வேலைகளையும் ஒரு பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில அந்தந்த தொகுதியின் எம்எல்ஏக்களோடு சேர்ந்து என்னென்ன பணிகள் எல்லாம் மிச்சம் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் சரி செய்வதற்கான வேலைகளில் நான் ஈடுபட்டு இருக்கேன். அப்ப இந்த அளவுக்கு ஈடுபடக்கூடிய என்னை பார்த்து இந்த திமுகவினர் வேண்டுமென்றே டார்கெட் செய்து கொண்டு எம்எல்ஏவை காணவில்லை, அமைச்சரை காணவில்லை ஒரு பொய்யான புகாரை மக்கள் சொல்வதாக இவர்களே வந்து ஒரு டார்கெட்டட் கேம்பெயின் அட்டாக்ஸ் என் மீது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால ஒரு காலமும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா மக்கள் மிக தெளிவாக எங்களை ஆதரிக்கிறாங்க. எங்களுடைய வெற்றியை தாங்க முடியாம நீங்க இது போன்ற வேலைகள் செய்வதற்கு பதிலாக கொஞ்சோண்டு ஜெல்லிசல் வாங்கி சாப்பிட்டு வீட்டுல இருக்கலாம். இது சம்பந்தமா புகார், இதுக்கு புகாரே தேவையில்லையே. நாங்க செய்யக்கூடிய மக்கள் பணியே போதுமே, ஏன் புகார் கொடுக்கணும்? எனக்கு இந்த டார்கெட்டட் அட்டாக்கால ஒரு பயனும் எனக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்ப இந்த டார்கெட்டட் கேம்பெயின்னால என்ன நடக்க போகுது? என்ன அமைச்சர்கள் மாத்த போறீங்களா? இல்ல எம்எல்ஏ தகுதி நீக்கம் பண்ண முடியுமா? என்ன பண்ண முடியும்? மக்கள் தேர்ந்தெடுத்த பதவி. இப்ப மக்களுக்காக நாங்க பயணிக்கிறோம். நாங்க 2 நாள் அமைச்சரா இருந்தாலும் சரி, இல்ல 2 நாள் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அந்த 2 நாள் உண்மையாக உயிரை கொடுத்து அந்த மக்களுக்கு வேலை செய்து நாங்க தயாரா இருக்கோம். எங்களுடைய கழக தோழர்கள் யாரும் பதவிக்காக இங்க வந்தவர்கள் கிடையாது. எங்களுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் பதவிக்காக இங்க வந்தவர்கள் கிடையாது. பதவியை வைத்துக் கொண்டு பணம் சம்பாதிக்க வந்தவர்கள் கிடையாது. மக்களுக்கு பணி செய்யணும்னு நாங்க வந்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. பதவியில் இருக்கிற வரை மக்களுக்கு சேவைகளாக மக்களுக்கு வேலை செய்ய போறோம். அதனால தயவு செய்து இது போன்ற டார்கெட்டட் கேம்பெயின்ஸ் எல்லாம் செஞ்சு உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் செய்வதற்கு பதிலாக நீங்க ஜெயிச்சிருக்கீங்கல்ல, அந்த தொகுதிகள்லயாச்சும் மக்களுக்கு நல்லது செஞ்சு அடுத்த எலெக்ஷன்ல தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்கன்னு தான் சொல்றோம். 234 தொகுதிகளும் அடுத்த எலெக்ஷன்ல நிச்சயமாக தாவேகா வெற்றி பெறும். முடிஞ்சா முயற்சி செய்யுங்க. மக்கள் பணி செய்யறதை விட்டுட்டு மக்கள் பணி செய்யறவங்கள இந்த மாதிரி டார்கெட்டட் கேம்பெயினை வச்சு அட்டாக் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டார்கெட் கேம்பெயினால ஒரு யூஸும் கிடையாது. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. காலையில இருந்து எல்லா இடங்கள்லயும் முகாம்கள்ல வந்து நாங்க போயிட்டு வரோம். கல்லூரிகள்ல பட்டமளிப்பு விழா முடிச்சுட்டு வரேன். எல்லா இடங்கள்லயும் மக்களுடைய வரவேற்பு மிக அமோகமாக இருக்கிறது. மக்கள் பாராட்டுறாங்க. அமைச்சராகவும் ஸ்ரீரங்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராகவும் என்னுடைய பணி சிறப்பாக இருப்பதாக பாராட்டுறாங்க. இது வந்து தலைவர் வரைக்கும் இது தெரியும். நான் மட்டும் கிடையாது, திருச்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு தொகுதியின் தாவேகா எம்எல்ஏக்களும் மிகச்சிறப்பாக பணியாற்றுவதாக மக்கள் எல்லாருமே ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால திருச்சியை தளபதியின் கோட்டையாக நாங்கள் வென்ற அன்றைக்கே மாற்றிவிட்டோம். இன்று ஒவ்வொரு நாளும் எங்கள் செயல்களால மாற்றி வருகிறோம். மிகவும் ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டு வரோம். திருச்சி இன்னும் 50 ஆண்டுகள் அல்ல 100 ஆண்டுகள் ஆனாலும் தளபதியின் கோட்டையாக தான் இருக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதற்காக நீங்க வந்து டார்கெட்டட் கேம்பெயின்லாம் பண்ணி எங்களை வந்து எந்த விதமான இறக்கவும் செய்ய முடியாது. எங்களுடைய மதிப்பை எல்லாம் நீங்க கெடுக்க முடியாது. முடிஞ்சா மக்களுக்கு 4 நல்ல விஷயங்கள் செய்யுங்க. நல்ல விஷயம் செஞ்சு மக்கள்கிட்ட பேரெடுக்க முயற்சி பண்ணுங்க. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டு அந்த துறை அமைச்சர்கள்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. குறிப்பிட்ட ஒரு 3 அமைச்சர்கள் மட்டும் தான் வந்து பதில் சொல்றாங்க அப்படின்னு திமுக விட்டுருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சட்டமன்றத்துல வந்து துறை ரீதியான ஒன்றும் பெரிய கேள்விகள்லாம் அங்க யாருமே வைக்கல. அவங்க வச்சது பூராவே தேவையில்லாத கேள்விகள் தான். நீங்க வந்து ஒரு பாலிசி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் பண்ணும்போது, தலைவரை எதிர்த்து பாலிசி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் வைக்கும்போது, நாங்க எல்லாருமே தலைவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதச்சார்பற்ற சமூக நீதின்ற பாலிசியை வாங்கிட்டு உள்ள வந்தவங்க. அப்போ அந்த பாலிசிக்கு எதிராக நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே பதில் சொல்லதான் செய்வோம். அதுக்கு வந்து துறை ரீதியான அமைச்சர் தான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த பாலிசியை பின்பற்றக்கூடிய எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய அமைச்சர்களும் பதில் சொல்றாங்க. அடுத்தது திட்டமிட்டு ஒருமையில பேசுறது. சட்டமன்றத்துல ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை ஒருமையில பேசுறது, கிண்டல் பண்ணி பேசுறது, கேலி பண்ணி பேசுறது, தரம் தாழ்ந்து பேசுறது, இதெல்லாம் சட்டமன்றத்துடைய மாண்பா முதல்ல. அப்போ ஒரு சட்டமன்றத்தோட மாண்பை கொஞ்சம் கூட வந்து பேணி காக்காம ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படியெல்லாம் வந்து அவங்க வந்து கேலி கிண்டல் பண்ணும் வகையில பேசுறது, ரியாக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்னா பதில் சொல்லதான் செய்வோம். நாங்க திரும்ப கேள்வி கேட்கதான் செய்வோம். எங்கேயாவது தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ ஒரு வார்த்தை கூட எதிர இருக்கவங்களை பார்த்து மாண்பு குறைவாக ஏதாவது பேசணுமா, மரியாதை குறைவாக ஏதாவது பேசணுமா, ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்தணுமா? கிடையாது. பட் அவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றம் வேண்டும் சொல்லிட்டு ஏமாற்றம் தான் மு.க. ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு. இது சம்பந்தமா அதாவது மாற்றம் வேணும் தான் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? வந்து 1 மாசம் தான் ஆகுது. முதல்ல இவங்க 5 வருஷமா செஞ்ச சீர்கேடுகள் இருக்கு இல்லையா, நிர்வாக சீர்கேடு, அதே மாதிரி இவங்களுடைய பொருளாதார சீர்கேடு இருக்கு பார்த்தீங்களா, இதை சரி செய்யறதுக்கே பல மாதங்கள் ஆகும். ஏன்னா ஏற்கனவே வெள்ளை அறிக்கை சொல்லியிருக்கோம். 50 ஆண்டுகள்ல இல்லாத கடனை 5 ஆண்டுல வந்து டபுள் மடங்கு ஆக்கி விட்டு போயிருக்காங்க. அப்ப இந்த நிர்வாகத்தை எப்படி சரி செய்யறது? அதற்கான காலம் எடுக்குமா இல்லையா? அப்ப அந்த காலத்துல தான் நாங்க பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நிர்வாக ரீதியாக செயல்படுறோம். இன்றைக்கு எல்லா துறைகளிலுமே ஊழலையும் இந்த லஞ்சத்தையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரும்பாலும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லயுமே. அப்ப இந்த பணிகள்லாம் நாங்க படிப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள 1 மாசத்துல மாற்றம் வேண்டிய மக்கள் ஏமாற்றத்தை அடைஞ்சாலும் மக்கள் சொல்லல.
மக்கள் சொல்ல, அவரா சொல்லிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சட்டமன்றத்துல இருந்து இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தவரை வீட்டுல இருந்து சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்க வச்சிருக்கோம். சட்டமன்றத்துக்கு உள்ள வந்து இதையெல்லாம் பேசிட்டு இருந்தவரை இன்றைக்கு வீட்டுல உட்கார வச்சிருக்கோம். உட்கார வச்சு சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டுல லைவ்ல பார்க்க வச்சிருக்கோம். அப்ப இந்த நிகழ்வு நடந்ததை ஏத்துக்க முடியாம எப்படி வந்து என் மேல இப்படி டார்கெட் அட்டாக் திருச்சியில் நடக்குதோ அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய விஷயத்தை வந்து தன்னுடைய வெற்றி பெற முடியாமல் இருப்பதை வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளால வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஆனா கழகம் மிக சிறப்பான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க. சார், பல்வேறு கோயில்களுக்கும் தொடர்ந்து சேர்ந்து ஆய்வு நடத்தி மேற்கொண்டிருக்கீங்க. இப்ப திருச்செந்தூர் கோயில்ல 1-7 இருந்து அங்க செல்போன் முற்றிலும் பயன்படுத்துறாங்க. மற்ற கோயில்களுக்கு இதே நீதிமன்ற உத்தரவு பொருந்துமா பொருந்தாதான் அது எஸ்டாபிளிஷ் பண்றதுக்கான நடவடிக்கை? திருச்செந்தூர் கோவில்ல அந்த நீதிமன்ற உத்தரவு இருக்குது. அந்த உத்தரவை வந்து உடனடியாக பின்பற்ற சொல்லி இது பண்ணியிருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோயில்களுடைய நிர்வாகத்தை சீர் செய்வதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்காக நம்ம மிகப்பெரிய அளவில் உழைப்பை போட்டுட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 மாதங்களுக்குள்ள அதையெல்லாம் முதல்ல phase 1, phase 2 பெரிய கோயில்களுக்கும் அதற்கு பிறகு மற்ற கோயில்களுக்கும் கொண்டு வருவதற்கான வேலைகளை ஈடுபடும். அப்படி கொண்டு வரும்போது ஒரு கோயில்களுக்கு நீதிமன்றமோ இல்லை வந்து அரசாங்கமோ என்னென்னலாம் வந்து வழிமுறைகள் கொடுத்துருக்காங்களோ அது அத்தனையும் சரியாக ஃபாலோ செய்து மக்கள் மனநிறைவோடு கோயிலுக்கு வந்து மனநிறைவோடு தரிசனம் செய்து மனநிறைவோடு திரும்ப வீட்டுக்கு போகும் அளவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யும். 246 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டங்களை ரத்து பண்ணிருக்கீங்க. அடுத்து என்ன சார் பண்ண போறோம்? அதாவது 246 கோடிக்கான திட்டங்களை நம்ம ரத்து பண்ணிருக்கோம் அப்படின்னா அது எதுவுமே துவங்காத ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் வந்து அந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரப்போசல் கொடுத்து பல்வேறு நிலைகள்ல அது இன்னும் துவங்காம இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். இன்னொன்று, இன்றைக்கு மக்களுக்கு வந்து அடிப்படையாக தேவை என்ன அப்படின்னா கோயில்கள்ல அவங்க தங்குமிட வசதி தான் மக்கள் அதிகமாக கேட்கிறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய பக்தர்கள் நாங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லை, அன்னதானம் சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை, கழிப்பறை வசதிகள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை, பார்க்கிங் வசதி இல்லைன்னு இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது இதுதான். அப்ப இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த விஷயங்கள்ல அந்த பணத்தை செலவு பண்ணோம் அப்படின்னா அது பப்ளிக்குக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கும் மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குன்றதால தான் துவங்கப்படாத இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கேன்சல் பண்ணிட்டு தெளிவா சொல்லியிருக்கோம் நம்மளுடைய அறிக்கையிலேயே. அரசாங்கத்துடைய அந்த அறிக்கையிலேயே பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பதிலாக மக்களும் பக்தர்களும் கோவில்களும் பயன்படக்கூடிய புதிய திட்டங்களை வந்து நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான விஷயங்களை விரைவில் அறிவிக்கும். இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் ஏற்கனவே எம்எல்ஏ வலியுறுத்திருக்காரு. இந்த காவிரி உபரி நீரை இந்த மாயாறுல இருந்து நம்ம பொன்னணியார் அணை, கண்ணூர் அணைகளுக்கு எல்லாம் கொண்டு வந்தோம்னு பொறுப்பு அமைச்சராக இருந்து நீங்க முதலமைச்சர்கிட்ட வலியுறுத்திருக்கீங்க. நிச்சயமாக அது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட பேசிக்கிட்டு இருக்கோம். அதற்கான பிளான்ஸ் என்ன, ப்ரொபோசல் என்ன, அதை எப்படி செய்யலாம்ன்ற அந்த ஆய்வறிக்கை எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த ஆய்வறிக்கை வந்த உடனே உடனடியாக முதலமைச்சரோட கவனத்துக்கு கொண்டு சென்று அதற்கு என்ன செய்ய முடியும் எல்லாத்தையும். நன்றி.